முன்னாடியே சொன்னது கேம்பெயினுக்கு ஒரு பேர் குடுக்கணும். நம்ம கேம்பெயினுக்கு என்ன பேர் குடுக்க போறோம்? டிராஃபிக்கா, இல்ல அவேர்னஸா, இல்ல வந்து லீட் ஜெனரேஷனா? நான் பண்றது லீட் ஜெனரேஷன். அப்ப லீட் ஜெனரேஷன் குடுக்க போறேன் கேம்பெயினுக்கு பேர. புரியுதா? நான் என்ன இதுலயே ஆட்டோமேட்டிக்கா நியூ லீட் கேம்பெயின்னு இருக்கும். எனக்கு ஸ்பெசிஃபிக்கா இருக்குன்னா, நான் ரியல் எஸ்டேட் குடுத்துக்கிறேன். சரிங்களா? நியூ லீட் ஜெனரேஷன் ஃபார் ரியல் எஸ்டேட்ன்னு குடுத்துக்கிறேன். ரியல் எஸ்டேட். இதெல்லாம் தாண்டி சேல்ஸ குளோஸ் பண்ற ஒரு டெக்னிக்கே சொல்லித் தரேன். அது நெறைய பேத்துக்கு தெரியாமயே இருக்கும். ஈஸியா தெரிஞ்சிரும் உங்களுக்கு. கவலைப்படாதீங்க. அந்த சேல்ஸ மட்டும் நீங்க கரெக்ட்டா புரிஞ்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்த பிசினஸா இருந்தாலும் உங்களால பண்ணிட முடியும். ஒரு பிசினஸ்க்கு சேல்ஸ் தான் ரொம்ப, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சேல்ஸ் கோர் நீடு. நீங்க இவ்ளோ பண்ணி சேல்ஸ்ல கோட்ட விட்டீங்கன்னா ஃபெயிலியர் ஆயிடுவீங்க. சேல்ஸ்ல 4Cன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. அது சூப்பரா சொல்லித் தரேன் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இப்ப ஒண்ணுமே பண்ண வேண்டாம். நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க? கேம்பெயினுக்கு பேர் குடுத்திருப்பீங்க. அந்த கிரீன் கலர் பட்டன கிளிக் பண்ணியிருப்பீங்க. லீட் ஜெனரேஷன தொட்டிருப்பீங்க. டைரக்ட்டா இந்த இடத்துக்கு இந்த பேஜ காமிச்சிருக்கும். காமிச்சதுக்கப்புறம் கேம்பெயினுக்கு பேர் குடுக்கணும். வேற எதையுமே கிளிக் பண்ணாதீங்க அந்த இடத்துல. இந்த ஃபர்ஸ்ட் இதுல கிளிக் பண்ணாதீங்க. இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஏதாவது கிளிக் ஆயிருந்துச்சுன்னா, ஏதாவது எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு, அப்படியே நெக்ஸ்ட் குடுங்க. ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தான் சேஞ்ச் பண்ணுவீங்க. நேம். வேற எதுவுமே பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட் குடுத்துறணும். சரியா? நாங்க ரன் பண்ணும்போதெல்லாம் கேம்பெயினோட கோல் கார்ட்ல இன்னைக்கெல்லாம் வந்து 100, 200லாம் ஸ்கோர் காட்டுது. இதெல்லாம் உங்களுக்கு நான் லக் என்னன்றது. சரியா? இப்ப இந்த இடத்துல சேம் பேர் குடுக்கணும்ல. அப்ப ஒரு கேம்பெயின்க்குள்ள தான் ஒரு ஆட் செட் இருக்கும். ஒரு ஆட் செட்டுக்கு அப்புறம் தான் ஒரு கிரியேட்டிவ் இருக்கும். புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வாட்டர் பாட்டில் விக்கணும். விக்கிறது. சேல்ஸ் தான் என் கேம்பெயினோட நேம் என்னன்றது. இத ஒரு கேம்பெயினுக்குள்ள கொண்டுட்டு வரேன். இந்த இந்த போட்டோ போட்டிருக்கிறது ஒரு ஆட். இது கூட ரிமோட்ட வச்சு போடுறது ஒரு ஆட். சரியா? அதுதான் இந்த ஆட் செட்ன்றது. சரியா? சோ இத இன்னும் வித்தியாசமா பெர்சன் கூட என் கூட இப்படி வச்சு இப்படி ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன் தெரியுமா? இது கிரியேட்டிவ்னு நான் எடுத்துக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு. புரியுதா? இது மட்டும் தனியா இருக்கிறது ஒரு ஆட். இத நான் என்கிட்ட எடுக்கிறது ஒரு கிரியேட்டிவ். புரியுதா? இதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்ப என்னன்றது. ரைட்டா? இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு கேம்பெயினோட பேர் குடுத்துட்டீங்களா? இப்ப கன்வர்சேஷன் கோல் என்னவா இருக்கும்? நமக்கு WhatsApp கொண்டு வரணும். சரிங்களா? கீழ WhatsApp. WhatsApp லிங்க் பண்ணலனா லிங்க்டு அக்கவுண்ட்னு காட்டும். அஜித் அந்த லிங்க்டு அக்கவுண்ட் காட்டுறீங்களா? WhatsApp நீங்க யாரும் லிங்க் பண்ணாம இருந்தீங்கன்னா, அண்ணா WhatsApp ஆக்சுவலி இந்த புரியல. அக்கவுண்ட் நம்ம டெம்பரரியா பண்ணால எரர் வருது. ஸோ நம்ம ஓகே. வேற அக்கவுண்ட்ல ஓப்பன் பண்ணலாம். ஓகே, ஓகே. சம்டைம் இந்த மாதிரியான லைவ் வெபினாரா நம்ம பிராக்டிகலா பண்றோம்ல. மெட்டா வந்து கன்சியூமர் என்ன பண்ணும்னு கேட்டா, இது பிசினஸ் பண்ற இடம். இத வந்து ஷோ பண்ணி காட்டக்கூடாது. இந்த மாதிரி சில விஷயம் பண்ணக்கூடாதுன்னுலாம் இருக்கும்ன்றது. சரிங்களா? அதனால கூட இந்த மிஸ்டேக்ஸ்லாம் வரலான்றது ஒண்ணும் பிரச்சனை கிடையாதுன்றது. சரியா? இல்லன்னா மெயின் கேம்பெயின்ல ஒரு டம்மி கேம்பெயின் ரன் பண்ணுங்க. இன்னொரு வோல்டி டாட்ல வச்சு. ரியல் எஸ்டேட்ன்னு கேம்பெயின் நேம் குடுத்துருங்க. ஓகே. நெக்ஸ்ட் குடுத்துருங்க. ரியல் எஸ்டேட். ஒரு ஆடியன்ஸ் வந்து பிராடா எடுத்துட்டு போணும். நம்ம ஏடிஎல், பிடிஎல்ல பார்த்தோம்ல. பிராட் ஆடியன்ஸ், ஸ்பெசிஃபிக் ஆடியன்ஸ் இங்கெல்லாம்ன்றது. நேரோவா, பிராடா அப்படின்றதெல்லாம். எவ்வளோ ஆடியன்ஸ் வரப்போறான், எவ்வளோ பேத்த உள்ள கொண்டுட்டு வரணுன்றது. 1000 பேர உள்ள கொண்டு வந்தோம்னா, கரெக்ட்டா நமக்கு இந்த மாசத்துக்கு ஒரு 100 பேர் வாங்குனான்னா, 10,00,000 சேல் நடக்கணும்ன்றது. சரியா? இதுதான் நம்ம டார்கெட்ன்றது. இல்ல இது கூட WhatsApp கனெக்ட் ஆயிருக்காது. அதனால இங்க உங்களுக்கு இப்படி காட்டும். இந்த நம்பர் கூட WhatsApp கனெக்ட் ஆனால தான் உங்களுக்கு இந்த மாரி காட்டும்ன்றது. டைம் இல்லன்னா மெயின் இதுல வந்துருங்கன்றது. ஏன்னா WhatsApp லிங்க் பண்ணியிருக்கணும். WhatsApp லிங்க் பண்ணா மட்டும் தான் இந்த மாரி காட்டும் மெயின் ஆப்ஷன்ஸ்ன்றது. அக்கவுண்ட்க்கு போலான்றீங்களா கண்ணன்? நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். மெயினுக்கு வந்துருங்கன்றது. WhatsApp எப்படி லிங்க் பண்றதுன்னு அவங்ககிட்ட காமிச்சுட்டு, மெயின் அக்கவுண்ட்லருந்து பண்ணுங்க. டம்மி அக்கவுண்ட்ட எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா நெறைய அக்கவுண்ட்ட கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இன்னொரு நம்ம ஹைரிங் பண்றதுக்கான அக்கவுண்ட் இருக்கும்ல, அதுலருந்து வந்துருங்க இல்லாட்டி. அதுல நம்பர்லாம் ப்ராப்பரா இருக்கும்ல. எனிதிங் இட்ஸ் ஃபைன். நோ ப்ராப்ளம். ஜஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சா போதும்.
கைஸ் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஏன்னா நாங்க இவ்ளோ ஆட் செட்டப் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான ஒரு பேஜ நாங்க கிரியேட் பண்ணி கொண்டு வந்தோன்றது. சரியா? ஸோ அதுக்காக தான் இந்த விஷயத்த பண்ணியிருக்கோன்றது. நான் கிட்டத்தட்ட எவ்வளோ ஆட் இது இந்த நான் எவ்வளோ ஆட் பண்ணியிருக்கேன், எவ்வளோ ரிசல்ட்லாம் வந்திருக்குன்னு உங்களுக்கு ஃபைனலா காட்டுறேன்றது. புரியுதா? உங்களுக்கு வந்து சிம்பிளா காட்டும். எங்களுது பிசினஸ் பேஜா இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா நெறைய காட்டும்ன்றது. சரியா? ரூ. 3 ரூ. 4 லீட் எடுக்கிறதெல்லாம் கூட உள்ள இருக்கும்ன்றது. லீட் ஜெனரேஷன் கேம்பெயின். ஒரு செகண்ட் இதுக்கு முன்னாடி பேக் வாங்க. வெளியில. பேக். கேம்பெயின் கிட்ட வாங்க. கேம்பெயின் வெளியில வாங்க. ஃபுல்லா வெளியில வாங்க. இப்போ சில பேத்துக்கு டவுட் இருக்கும். இந்த இடத்துல இத கிளிக் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்லேருந்து கேம்பெயினுக்குள்ள வாங்க. லீட் ஜெனரேஷன் கேம்பெயின கிளிக் பண்ணுங்க. கன்டின்யூ குடுங்க. கன்டின்யூ குடுத்தீங்கன்னா மேனுவல் குடுப்பீங்க. மேனுவல் குடுத்து கன்டின்யூ குடுங்க. இப்போ உங்களுக்கு கேம்பெயினுக்குள்ள வந்திருப்பீங்க. சரியா? இந்த கேம்பெயின் செட்டப்ஸ் காட்டும்ன்றது. நீங்க கிரியேட் பண்ண பேஜ்லயே ஒரு அக்கவுண்ட் இருக்கும்ன்றது. சரியா? அத வச்சு நீங்க பண்ணிக்கலாம்ன்றது. ரியல் எஸ்டேட் கேம்பெயின் அப்படின்னு நான் ஒரு நேம் குடுத்துடுறேங்க. குடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ அடுத்ததுக்கு வாங்க. இதுல ஆட் அக்கவுண்ட்லாம் கிரியேட் பண்ணி பண்ணணும்ன்றது. ஆட் அக்கவுண்ட் கிரியேட் பண்றது, பிசினஸ் போர்ட்ஃபோலியோனா என்ன அப்படின்ற மாரிலாம் இருக்கு. சரியா? அத நான் பிகினிங்ல காட்டுறேன் உனக்கு. கொஞ்சம் அப்புறமே காட்டுறேன் உங்களுக்கு. சரிங்களா? இது கேம்பெயினுக்கு நம்ம போய் லைவ் எப்படி பண்ணி கிளையன்ட் எப்படி எடுக்கிறதுன்ற வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிரும்ன்றது. ஸோ ஆ கால்ஸ் குடுங்க. வாட்ஸ்அப் கால்ஸ்க்கு வைங்க. எனிதிங் கால் வாட்ஸ்அப் இல்லன்னா கால்க்கு வச்சுருங்க டைரக்ட்டா. சம்டைம் ஒரு இதுல காட்டாது. காட்டாது மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க கரெக்ட்டா அந்த விஷயத்த பண்ணணும். என்னன்னா, டம்மி அக்கவுண்ட்ட கிரியேட் பண்ணோம்னா, ஆப்ஷன்ஸ குடுக்க மாட்டான் நம்மகிட்ட. நீங்க ஏதோ தப்பா பண்றீங்க அப்படின்ற மாரி. ஓகேவா? இப்ப வந்து நம்ம லீட் எடுக்கணும். மேல வாங்க ஃபர்ஸ்ட்ல. இப்ப கேம்பெயினுக்கு ரியல் எஸ்டேட் கேம்பெயின் பேர் குடுத்துட்டீங்க. இப்ப ஆட் செட்டுக்கு என்ன பேர் குடுத்துருக்கீங்க? மேல ஸ்க்ரோல் ஃபர்ஸ்ட்லருந்து வாங்க. ரியல் எஸ்டேட் சரிங்களா? ரியல் எஸ்டேட் ஆட் செட் அப்படின்றத குடுத்துட்டீங்க. ஆட் செட்டுக்கு பேர் குடுத்துட்டீங்க. பேர் குடுத்ததுக்கப்புறம் ஸ்க்ரோல் டவுன் மெல்ல ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. இப்போ வாட்ஸ்அப் நான் ஆப்ஸ் நினைக்கலன்னா, நான் ஃபோன் கால குடுத்துக்கிறேன் இந்த இடத்துல. சிம்பிள். ஒரு சிலருக்கு உங்களுக்குலாம் காட்டும். டம்மி அக்கவுண்ட் நம்ம ரொம்ப கிரியேட் பண்றதுனால காட்டாது எங்களுக்கு. உங்களுக்குலாம் காட்டலான்ட்டு. புரியுதா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, கால்ன்ற ஒரு ஆப்ஷன் காட்டும். இப்ப இந்த கால் ஆப்ஷன காட்டுறனால ஏன்னா இத நாங்க கிரியேட் பண்ணிட்டு டெலீட் பண்றோம். அதனால மெட்டா வந்து சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வப்பாங்க. புரியுதா? உங்களுக்கு வைக்க மாட்டாங்கன்றது. புரியுதா? ஸோ கால்ன்னு ஆப்ஷன் இருக்கு. அதனால கால் ஆப்ஷன நான் குடுத்துக்கிறேன். எனக்கு லீட் எடுக்கணும். நான் என்ன சொன்னேன்? 1000 குவாலிட்டி லீட் வந்தா தான், என்னால 100 பீப்பிள்ட்ட வித்து என் ப்ராடக்ட்க்கு ரூ. 10,00,000 பணம் சம்பாதிக்க முடியும். எவ்வளவு செலவு பண்றேன், எப்படி இருக்குன்றத மட்டும் இதுல பாருங்கன்றது. புரியுதா? இப்ப இப்ப என்ன பண்றேன்? கால்ன்னு குடுத்துட்டேன். இந்த பெர்ஃபார்மன்ஸ் கோல்ன்னு இருக்குல்ல, இந்த பெர்ஃபார்மன்ஸ் கோலுக்கு இங்க கிளிக் பண்ற ஆப்ஷன்ஸ் காட்டும். கால்னால நம்பர் ஆஃப் கால்ஸ்ன்னு எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அதுவே எடுத்துக்கிச்சு. ஒருவேள வேற ஏதாவது நான் கிளிக் பண்ணியிருந்தேன்னா, வேற ஏதாவது ஆப்ஷன காட்டுங்கன்றது. இன்ஸ்டன்ட் ஃபார்ம் இல்லன்னா மெசேஞ்சர் எதையாவது ஒண்ண காட்டுங்கன்றது. புரியுதா? இப்ப பாருங்க, பெர்ஃபார்மன்ஸ் கோல்ல பாருங்க. மெதுவா ஸ்க்ரோல் பண்ணுங்க. சரிங்களா? பெர்ஃபார்மன்ஸ் கோல்ஸ் என்ன எடுத்துக்குது? இப்ப Instagram நீங்க வச்சிருக்கீங்களா? அதனால Instagram டைரக்ட்டா வச்சுச்சு. வேற மெ மெ இன்ஸ்டா மெசேஞ்சர் இந்த மாரி வைங்க ஏதாவது. இல்லன்னா வெப்சைட் விசிட் இந்த மாரி ஏதாவது ஒண்ணு வச்சு விடுங்க. பெர்ஃபார்மன்ஸ் கோல்க்கு எடுத்துக்கிறதுக்கு. லீடுக்கு கண்ணன் இப்போ அந்த ஆப்ஷன டிசேபிள் டைரக்ட்டா அப்டேட் பண்ணிடலாமா இப்போ? ஓகே. ஒரு சிலருக்கு அவங்களுக்கு காட்டுறது எப்படின்னா, நமக்கு இந்த மாரி காட்டுதுன்றது. பட் உங்களுக்கு இந்த 2 ஆப்ஷன் காட்டும்ன்றது. சரிங்களா? நம்ம கால குடுத்துருங்க. இந்த இடத்துல நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணிக்கிறேன் உங்ககிட்ட. சரியா? இந்த பெர்ஃபார்மன்ஸ் கோல்ல என்ன காட்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்பர் ஆஃப் பீப்பிள் உங்களுக்கு கால் பண்ணுமா? இல்ல நம்பர் ஆஃப் பீப்பிள் கால் பண்ண ட்ரை பண்ணணுமா? அப்படின்னு கேட்கும். புரியுதா? நமக்கு என்ன தேவை? நம்பர் ஆஃப் பீப்பிள் நம்மகிட்ட பேசணும். அப்ப நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்பிள் எனக்கு கால் பண்ணணும். புரியுதா? ஆட்டோமேட்டிக்கா அத எடுத்துக்கிச்சு. வோல்டிடாட் பேஜ்ல இருந்து வந்துருச்சுன்றது. வோல்டிடாட்ன்ற பேஜ்ல. சரியா? வேற எதுவுமே கிளிக் பண்ண வேண்டாம். அப்படியே கீழ வாங்க. இவ்வளோ அமௌண்ட்லாம் குடுக்கக் கூடாது. மினிமம் பட்ஜெட் கிளிக் பண்ணுங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள்க்கு ரூ. 1000 வச்சுட்டு இருக்கேன். ரூ. 200 மினிமம் பட்ஜெட். சரியா? நீங்க வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சரியா? இருங்க வெயிட் பண்ணுங்க. ரூ. 200 இப்ப கிளிக் பண்ணியிருக்காரா?
இப்ப ₹200 பட்ஜெட்ட போட்டு ஓட்டி, இங்க பாருங்க எஸ்டிமேட் ரீச் எவ்வளோ பேத்துக்கு போகுது? 7,800 பேத்துக்கு ரீச் ஆகும். 7,800 பேத்துலேருந்து 22,000 பேத்துக்கு காட்டுவேன் ஆட. அதுலேருந்து 30லேருந்து 86 பேர் உனக்கு ஃபோன் பண்ணுவான். அப்படின்னு மெட்டா சொல்லுது. நான் சொல்லல. மெட்டாவே சொல்லுது. இப்ப இந்த இடத்துல பிரைஸ் இன்கிரீஸ் பண்ணுங்க. ₹800 வைங்க. ஒரே ஒரு கேம்பெயின்ல ஒரே ஒரு ஆட் ரன் பண்றதுனால இவ்வளவு பேர் கால் பண்ணுவாங்குது. புரியுதா? ஸோ 119லேருந்து 343 பேர் உனக்கு கால் பண்ணுவான்ப்பா. உன் ஆட் காட்டுறது 31,000லேருந்து 90,000 பேருக்கு ஆட காட்டும். 119லேருந்து 334 பேர் உனக்கு கால் பண்ணுவான் அப்படிங்குது. 3,000 நான் செலவு பண்ணேன்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்ராக்ஸிமேட்டுக்கு சொல்றேன். சரியா? நான் 100 எடுத்துக்கிறேன். ₹100 எடுத்துக்கிறேன். சரியா? ஒரு ₹10,000 செலவு பண்ணேன்னா, 1000 ₹10,000 செலவு பண்ணேன்னா, வேலையாள் வச்சா கூட 15,000 வருது. ₹10,000 நான் செலவு பண்ணேன்னா, எனக்கு 100 பேர் கால் பண்ணான்னா, ஒரு 10 ஆட நான் கிரியேட் பண்றேன் அப்படின்னா, 100 பேர் வாங்குற ஆள் எனக்கு கிடைச்சானா, நான் இங்க என்ன வருது? குவாலிட்டியான லீடு 1000 லீடு நம்ம எடுக்கணும். இதான் கான்செப்ட். 100 பேர் நம்மகிட்ட வாங்கணும். இதுதான் மெயின் பர்ச்சேசிங் சேல் நடக்கிற விஷயம். ரைட்டா? 1000 லீடு கிரியேட் பண்றதுக்கு நான் ₹10,000 செலவு பண்றேன். 100 பேர் அதுல ஒர்க் அவுட் ஆனா, ₹10,00,000 லாபம் கிடைக்குது. புரியுதா? ப்ரோ நான் ஒருத்தன் தான் இருக்கேன். என்னால எப்படி ப்ரோ பண்ண முடியும்? சரி, உங்ககிட்ட நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். டெலிகிராம்ல கிட்டத்தட்ட எத்தன வருஷமா டெலிகிராம் வந்து யூஸ் பண்றாங்கன்றது. புரியுதா? ஸோ ப்ரோ பட் மோஸ்ட்லி எவ்ரிஒன் ஸ்கிப் த ஆட்ஸ் ரைட் யூசுவலி. அதுக்கும் நான் சொல்றேன். உங்களுக்கு எவன்லாம் ஸ்கிப் பண்ண மாட்டான், இப்படிலாம் பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் அத சொல்றேன் உங்களுக்கு. சரியா? டெலிகிராம்ல எவ்வளவு வருஷமா நம்ம யூஸ் பண்றோம்? டெலிகிராம் ஒரு வருஷத்துக்கு 5,000 கோடி சம்பாதிக்குது. எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு அப்ராக்ஸிமேட்டா. சரியா? ஒரு அப்ராக்ஸிமேட்டா 300 பேர் வேலை பார்ப்பான், 400 பேர் வேலை பார்ப்பான்னு சொல்லிட்டு. நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. 50 பேர் தான் வேலை பார்க்குறான் டெலிகிராம் கம்பெனில. எல்லா பக்கட்டும் டெலிகிராம் இருக்குது. ஒரு வருஷத்துக்கு 5,000 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. எப்படி இத பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே ஆட்டோமேஷன். ஆட்டோமேட்டிக் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஒரு வேலையாள் மூலியமா அந்த கம்பெனி ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேல சம்பாதிக்குது. புரியுதா? முடியும்னு நீங்க நினைச்சீங்கன்னு கேட்டீங்கன்னா, உங்களால பண்ண முடியும். சரியா? ஆளே இல்ல நான் எப்படி 1000 கால்கிட்ட பேசுதுன்னு நினைச்சீங்கன்னா பேச முடியாது. அவங்கள இன்னும் வேற ஏதாவது ஸ்மார்ட்டான வழியில எப்படி வாங்க வைக்குதுன்னு யோசிங்க. சரியா? ரைட். நான் டாபிக் உள்ள வரேன். இப்ப இந்த இடத்துல காமிச்சிருச்சு. இப்ப Google வந்து கேட்டது வந்து என்னன்னா, ஆட்ஸ் மோஸ்ட் ஆஃப் பீப்பிள்ஸ் வந்து கிளிக் பண்ணுவாங்கன்றது. இட்ஸ் டிபெண்ட் ஆன் கிரியேட்டிவிட்டி. நீங்க எப்படி ஹூக்க அட்ராக்ட் பண்றீங்க. புரியுதா? நான் முன்னாடியே சொன்னேன். உங்களுக்கு கஸ்டமர் எப்படி உங்களுக்கு நான் கரடிக்கு என்ன மாரி ஹனிய வச்சேன்னு. கரடிய நீங்க புடிக்க போணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க போய் தேடிக்கிட்டு ஃபார்ம்லாம் எடுத்துக்கிட்டு, "கைஸ் வி ஆர் எக்ஸ்பீரியன்ஸ்ட் 10 இயர்ஸ் ஆஃப் பிசினஸ். நம்ம வந்து அத பண்ண போறோம், இத பண்ண போறோம்." லாஜிக்கலா பேசுறது. "ஹாய், ஐ அம் கனன் கிருஷ்ணா ஃபார் த வேர்ல்ட் டாட்ல இருந்து கால் பண்றேன். நான் இந்த விஷயத்த பண்றேன்." கஸ்டமர் கிட்ட புடிச்ச மாரி இருக்கணும். நீங்க உண்மையா இருக்கணும். புரியுதா? அதுக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப படிக்காத ஒருத்தன் ஹனிய வச்சு அந்த விஷயத்த கொண்டுட்டு வரான். அப்ப நீங்க இப்படி தான் யோசிக்கணும். இப்ப நீங்க கேட்டது குட் கொஸ்டின். என் ஆட ஸ்கிப் பண்ணிருவானேன்னு சொல்லிட்டு. ஸ்கிப் பண்ண முடியாத அளவுக்கு கிரியேட்டிவிட்டில ஃபோக்கஸ் பண்ணணும் நீங்க. புரியுதா? அப்ப அவனுக்கு எப்படி பிடிக்கும்? என்ன மாரி பெயின் பாயிண்ட்ல இருப்பாங்க? எப்படி என் ஆட ஸ்கிப் பண்ணவே கூடாதுப்பா. அப்பன்னா நான் என்ன மாரி அட்ராக்டிவான ஒரு மெசேஜ குடுக்கணும்? அப்படின்னு குடுத்து வீடியோ போடும்போது ஸ்கிப் பண்ண மாட்டாங்க. புரியுதா? மோஸ்ட் ஆஃப் ஆல் பீப்பிள்ஸ் இப்ப என் ஆட கூட தான் நெறைய பேர் ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க. நீங்க புடிச்சு தானே உள்ள வந்திருக்கீங்க. 2மே உள்ள இருப்பான். அதனால தான் நான் அப்ராக்ஸிமேட்டான பெர்சன்ஸ் எடுத்திருக்கேன். 119ன்றது. 334 பேர் தரும். ஆனா நான் 100 பேர தான் எடுத்திருக்கேன். புரியுதா? இப்படி நம்ம ஃபோக்கஸ் பண்ணி 10 விதமா கொண்டு வரும்போது, கிட்டத்தட்ட 1000 பேர் வந்தாங்கன்னா, 10,000 100 பேர் வாங்குனா கூட ரூ. 10,00,000 ப்ராடக்ட் ரூ. 10,00,000 நமக்கு லாபம் கிடைச்சிரும். புரியுதா? இ-காமர்ஸ்ல இது எல்லா இதுலயுமே பாசிபிள் தான். இது உண்மையா சொல்லப்போனா. புரியுதா? ஆனா நீங்க பிராக்டிகலா பிராக்டிஸ் பண்ணும்போது தான் இது உங்களுக்கு தெரிய வரும். ரைட்டா? இப்ப டேட் என்ன டேட்லருந்து பண்ண போறீங்க? இப்ப இன்னைக்கு ஜூலை 20 டைம் எதுவும் செட் பண்ண போறீங்களா? நான் முன்னாடியே சொன்னேன். காலேஜ் கோர்ஸ் சேல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, எந்த டைம்லருந்து எந்த டைம் வரைக்கும் செட் பண்ணணும் அப்படின்றது. இந்த இடத்துல டைம் செட் பண்றது இருக்கும். டைம கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஆசியா, கொல்கத்தா, இந்தியா அப்படின்றத நீங்க குடுக்கணும் இந்த இடத்துல. புரியுதா? ஃபாரின் கண்ட்ரிய வச்சு நீங்க குடுக்கக் கூடாதுன்றது. சரி ஓகே. இப்ப நான் இங்க உட்கார்ந்துகிட்டே இப்ப இந்த கான்செப்ட்லாம் நீ எனக்கு சொல்லித் தர. இத உட்கார்ந்துட்டு இதே டாலர்ல, துபாய் டாலர்ல எல்லாம் சம்பாதிக்க முடியும்னா இட்ஸ் பாசிபிள். புரியுதா? ஆனா துபாய்க்கு ஏத்த மாரி ஒரு கிரியேட்டிவ் இருக்கணும். துபாய் கண்ட்ரிக்கு தகுந்த மாரியான டைம் செட்டப் பண்ணியிருக்கணும். ஏன்னா டைம் டிஃபரெண்ட் இருக்கு. சரியா? 2 மணி நேரம் டிஃபரெண்ட் இருக்கு. அந்த டைமிங்ல தான் அந்த ஆட் போணும். அதுக்கப்புறம் அங்க ஏதாவது ஒரு விஷயம்னா கால் பேசுறதுக்கான ஆளு இந்த மாரி டெக்னிக் எல்லாமே செட் பண்ணீங்கன்னா, இங்க ரூம்ல உட்காந்துட்டு, வீட்ல உட்காந்துட்டு, இங்க இருந்து சேல்ஸ் டீம் அங்க செட் பண்றனால பேச முடியும். இதெல்லாம் பாசிபிள். எங்க கம்பெனிய நாங்க அங்க தான் கொண்டு வர போறோம்ன்றது. புரியுதா? தாராளமா பண்ணலாம் நீங்கன்றது. புரியுதா? இதெல்லாம் நீங்க பண்ணலான்றது. ரைட்டா? இப்ப நீங்க இதெல்லாம் குடுத்துட்டீங்களா? கீழ வாங்க. லொகேஷன் ஒரு விஷயத்த சொன்னோம்ல. இந்தியா ஃபுல்லா டார்கெட் பண்ண போறீங்களா? தமிழ்நாடு மட்டும் டார்கெட் பண்ண போறீங்களா? தமிழ்நாடுல 20 கிலோமீட்டர் மட்டும் டார்கெட் பண்ண போறீங்களா? இல்ல பின்கோட டார்கெட் பண்ண போறீங்களா? இங்கலாம் அது எல்லாமே இருக்கும். இப்ப நான் தமிழ்நாட டார்கெட் பண்ணிட்டேன். தமிழ்நாடுல ஆ திருச்சிய டார்கெட் பண்றேன்னு வச்சுக்கங்க. திருச்சி, கோயம்புத்தூர் எனிதிங் ஏதாவது ஒண்ணு குடுங்க. ஓகேவா? இப்ப திருச்சியில 10 கிலோமீட்டர், 5 கிலோமீட்டர் தான் நான் டார்கெட் பண்றேன். ரைட்டா? 25 கிலோமீட்டர். இந்த 25 கிலோமீட்டருக்குள்ள மட்டும் என் டார்கெட் ஆடியன்ஸ் இருக்கான். இவன மட்டும் டார்கெட் பண்ணு.
ஏன்னா என் சர்வீஸ் இதுக்குள்ள மட்டும் தான் நடக்க போகுது. ஏன்னா ஈஸியா நான் போய் பேசுறதுக்கா இருக்கட்டும், பழகுறதுக்கா இருக்கட்டும், கான்டாக்ட் பண்றதா இருக்கட்டும், இவங்கள மட்டும் நான் டார்கெட் பண்றேன் அப்படின்னு அழகா அந்த லொகேஷன மட்டும் உங்களால டார்கெட் பண்ணலாம். புரியுதா? ஸோ கீழ வாங்க. ஸோ சேம் அதே மாரி இங்க பாருங்க கால்ஸ் குறைஞ்சிச்சு பாரு. 48 138 தான் கிடைக்கும். ஏன்னா நீங்க ஸ்பெசிஃபிக்கான ஏரியாவ டார்கெட் பண்றீங்க. மெட்டாவுக்கு பிராடா இருக்கும்போது நெறைய கான்டாக்ட் வரும். நீங்க குறைக்க குறைக்க லீட்ஸ் குறையும்ன்றது. புரியுதா? பட் குவாலிட்டியா வரும் வர வர. சரிங்களா? அடுத்து இப்ப இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்விட்ச் டூ ஆடியன்ஸ் கண்ட்ரோல். ஸ்விட்ச் டூ ஆடியன்ஸ் கண்ட்ரோல். புரியுதா? ஸோ யூஸ் ஒரிஜினல் ஆடியன்ஸ். ஓகேவா? என்ன டிஃபரெண்ட்ன்னு நான் காட்டுறேன். சரிங்களா? அட்வான்டேஜ் ஆடியன்ஸும் குடுக்கலாம். ஆனா நம்ம யூஸ் ஒரிஜினல் குடுத்துக்கலாம். ஒரிஜினல் கிளிக் பண்ணுங்க. ஓகே, ஓகே, ஓகே. டன், டன், டன். வந்துட்டோமா? இப்ப வந்து பார்த்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, இங்க பாரு. இப்ப நான் முன்னாடி என்ன சொன்னேன்? இப்ப இந்த இ-காமர்ஸ் ப்ராடக்ட் இருக்கு. இந்த இ-காமர்ஸ்ல இருக்க ப்ராடக்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மைக் 18 வயசு பையனுக்கு தேவைப்படுமா? தேவைப்படாதா? தேவைப்பட்டா அவன் என்ன மாரி கேட்டகரில இருப்பான்? வீடியோ கிரியேட்டரா இருந்தா இத வாங்குவான். ஸ்கூல் போற பையன் இத வாங்குவானா? வாங்க மாட்டான். அப்ப இத நம்ம டிஃபைன் பண்ணணும். அதுக்கு தான் அந்த டெம்ப்ளேட் நான் குடுத்தது. புரியுதா? இப்ப நான் ஆவரேஜா என்ன பண்ணிக்கிறேன்? ரியல் எஸ்டேட் பிசினஸ் தானே நம்ம எடுத்தோம். இப்ப இந்த ஏஜ், ஜெண்டர் இதெல்லாமே ChatGPTல போட்டு தட்டி எடுத்திருப்போம்ல. நம்ம வச்சிருக்கோம்ல என்னன்றது. சரியா? ஸோ அத தான் நம்ம கண்டுபிடிப்போம்ன்றது. பின்கோடு விஷயம் நான் சொல்றேன் அது உங்களுக்கு. பின்கோடு என்னது? பின்கோடு போட்டு கண்டிப்பா பண்ண முடியும் சிஸ்டர். அதே இடத்திலேயே நீங்க இப்ப எந்த லொகேஷன் போட்டீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தமிழ்நாடு போட்டீங்கல்ல, அந்த தமிழ்நாட வந்து பாத்துன்னு கேட்டீங்கன்னா, பின்கோட நீங்க நோட் பண்ணி போடலாம். இல்லன்னா அந்த பின்ன டிராப் பண்ணலாம். இந்த பின்ன டிராப் பண்ணி அந்த பின்கோடுக்கு மட்டும் ஜூம் பண்ணி அங்க வைக்கலாம்ன்றது. இதெல்லாம் பாசிபிள் இதுல. சரியா? இப்ப நான் ரியல் எஸ்டேட்க்கு எடுத்தேன்ல, டெம்ப்ளேட் என்னன்றது. அங்க என்னென்ன எடுத்தேன்? ஏஜ் எடுத்தேன், ஜெண்டர் எடுத்தேன், டீடைல் டார்கெட்டிங் எடுத்தேன். அதுக்கப்புறம் அவனோட என்னென்ன கேரக்டர்லாம் இருப்பான், டீடைல் டார்கெட்டிங்க்குள்ள உள்ள வந்துரும். பிசினஸ் ஓனரா? என்ன மாரி இருப்பான்? எப்படின்றது. அதெல்லாம் இங்க டைப் பண்ணணும். சரியா? இப்ப இந்த ஏஜ்ல என்ன பண்ணிக்கலாம்? அங்க என்ன ஏஜ் எடுத்தீங்களோ அந்த ஏஜ டைப் பண்ணிருங்க. ஒரு அப்ராக்ஸிமேட்டா கூட இங்க இல்லன்னா டைப் பண்ணுங்க. 25ல 45ன்றது. ஏன்னா வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த ஏஜ்ல இருந்து வரலாம்னு நான் ஒரு அஸ்யூம் பண்ணிக்கிறேன். சரியா? 25ல 45 ஏஜ்ல இருக்க ஒரு பீப்பிள்ஸ் அப்படின்றத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்க பிசினஸ் ஓனர கிளிக் பண்ணாலும், பிசினஸ் ஸ்டார்ட் அப்ஸ்லாம் எப்படி பண்ணுவாங்க? இன்னைக்கு சின்ன ஏஜ்ல வந்துட்டாங்கன்றது, எல்லாருமே பண்ணாங்கன்றது, இன்க்ளூடிங் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது கூட சின்ன ஏஜ்ல தான் ஸ்டார்ட் பண்ணேன்றது. புரியுதா? சோ ஒரு கேட்டகரிய பொறுத்து. அப்ப பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறான்னா, அவனுக்கு என்னலாம் வரும்? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பல்சரியா தேவை. அப்ப கம்பல்சரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவைன்னு கேட்டீங்கன்னா, அவன் என்ன ஏஜ்ல இருப்பான்? இந்த ஏஜ்ல இருந்து இந்த ஏஜ் பீப்பிள மட்டும் தான் நான் டார்கெட் பண்றேன் அப்படின்னு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். 25ல 45 ஏஜ் வயசு பீப்பிள நான் டார்கெட் பண்றேன். ஜெண்டர் வந்து ஆல் ஜெண்டர் குடுத்துடுறேன். சரிங்களா? ஆல் ஜெண்டர் குடுத்துருங்க. சரியா? நான் மென்னா, வுமனான்றது ஒருவேளை நீங்க பியூட்டி கேர் பண்றீங்க, இல்ல வந்து சம்திங் ஆர்க்கிடெக்ட் பண்றீங்கன்னா, வுமன் தேவைன்னா வுமன டார்கெட் பண்ணுங்க. மென் தேவைன்னா மென்ன டார்கெட் பண்ணுங்க. சரியா? நான் எல்லாத்தையும் டார்கெட் பண்ணிக்கிறேன். சரியா? இப்ப இந்த டீடைல் டார்கெட்டிங்ல தான் நம்ம கேம் பிளேவே பண்ண போறோம். இங்க என்ன பண்ண போறோம்? நான் யார டைப் பண்றேன்? ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையரா இருக்கவங்க, ரியல் எஸ்டேட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, இவங்கலாம் நான் டைப் பண்ணி இவங்கலாம் உள்ள கொண்டுட்டு வரேன். சரியா? ஹோம் பையர்ஸ் இந்த மாரி டைப் பண்ணுங்க. சஜஷன் காட்டும்ல அத கிளிக் பண்ணிக்கங்க. சஜஷன் இதுவே காட்டும். ஓகேவா? இதுவே காட்டும்ன்றது. ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையர்ஸ். ஓகேவா? இங்க பாரு. இப்ப இங்க நம்ம நேரா போட போட பிராடா வரணும். ரெட் கலர்ல இருக்குல்ல, இது வந்து கிரீனா மாறணும்ன்றது. சரிங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் டைம் ஹோம் பையர்ஸ். நியூ ஹோம்ன்னு இருக்குல்ல, அத பண்ணுங்க. ப்ராப்பர்ட்டி ஃபைண்டர் அதெல்லாம் கிளிக் பண்ணுங்க. சஜஷன்ல இருக்கிறதெல்லாம் கிளிக் பண்ணுங்க. நான் முன்னாடியே சொன்னேன். எனக்கு புடிச்ச அதே விஷயம் உங்களுக்கு பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்க ஃப்ரெண்டுக்கு புடிச்ச விஷயம் இன்னொருத்தருக்கு பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்ப இன்டர்நெட் உலகத்திலயும் இதே மாரி தான் இருக்கும். யாருக்கு என்ன பிடிக்கும்னு இன்ட்ரெஸ்ட் ஒரு மாரி இருக்கும். பிஹேவியர் ஒரு மாரி இருக்கும். கேரக்டர் வைஸ்ல ஒரு மாரி இருக்கும். இங்க பாரு இன்ட்ரெஸ்ட். யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட். இன்ட்ரெஸ்ட்ல வந்துருச்சு பாருங்க. இன்ட்ரெஸ்ட்டா நான் போட்டுட்டு இருக்கேன் இந்த இடத்துல. சரியா? இப்ப இந்த பிரவுஸ் பண்ணியும் நீங்க உள்ள வரலாம். பிரவுஸ் பண்ணி நான் ஒருக்கா பண்ணி காட்டுதா? பிரவுஸ் பண்ணுங்க. பிரவுசர் ஓப்பன் பண்ணுங்க. இந்த பிரவுசர் தொட்டீங்கன்னு கேட்டா, டெமோகிராஃபி, இன்ட்ரெஸ்ட், பிஹேவியர்லாம் இருக்கும். நம்ம டெமோகிராஃபி எடுத்துப்போமா? இப்ப ஃபர்ஸ்ட் டைம் வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களோட எஜுகேஷன் என்னவா இருக்கும்னு நினைக்கிறோம் நம்ம? எஜுகேஷன கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைமா வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க, ஆமா இன்ட்ரெஸ்ட், டெமோகிராஃபி டிஃபரெண்ட் இருக்குல்ல. இப்ப இன்ட்ரெஸ்ட்ன்றது எனக்கு என்ன பிடிக்கும்னு நம்ம டைப் பண்ற ஒரு விஷயம். டெமோகிராஃபின்றது லொகேஷன் பேஸ் படி, எஜுகேஷன் பேஸ் படி, இன்கம் பேஸ் பண்ணிலாம் கண்டுபிடிக்கலாம். இன்க்ளூடிங் இன்னொரு விஷயம் என்னன்னா, நீங்க பொட்டிக் பிராண்ட் ரன் பண்ணீங்கன்னு கேட்டீங்கன்னா, அடுத்த வாரம் யார் யாருக்கெல்லாம் பிறந்த நாள் வருது வெள்ளிக்கிழமை, அவங்கள மட்டும் டார்கெட் பண்ணா பண்ணும் இது. இது எல்லாமே இன்ச் பை இன்ச்சா பிரிக்கலாம். இப்ப எஜுகேஷன்ல நான் யார டார்கெட் பண்றேன்னா, என் ப்ராப்பர்ட்டி வந்து ரூ. 70,00,000 சரியா? ஒரு கிராஜுவேட்டட் தான் நான் டார்கெட் பண்ணணும்னு நினைக்கிறேன். புரியுதா? அப்ப யுனிவர்சிட்டில படிச்சவங்க, போஸ்ட் கிராஜுவேட்டட் இல்லன்னா ப்ரொஃபஷனல் டிகிரி முடிச்சவங்க, அந்த மாரி பீப்பிள நான் டார்கெட் பண்றேன்னு வச்சுக்கிறேன். சரியா? ப்ரொஃபஷனல் டிகிரி முடிச்சவங்கள நான் டார்கெட் பண்றேன். ஏன்னா, அவங்க ஐடில இருக்கவங்கன்ட்டு. எஸ் அண்ட் யுகே போல கண்ட்ரியில செட் பண்ணணும்னா, பின் கோடு போடணுமா? யுஎஸ் அண்ட் யுகே போல தலைவா, நீங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன தெரியுமா பண்ணணுன்றது?
யூகே இண்டஸ்ட்ரினா அதை பற்றி ஒரு கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணி அங்கே பின்கோட்லாம் உங்களுக்கு தெரிஞ்சு அவங்கள டார்கெட் பண்ணுற மாதிரி வச்சுக்கணும். இங்கே உட்காந்துட்டு டேரெக்டாக பின்கோடுக்கு போயிடாதீங்க. யூகே யூஎஸோட மார்க்கெட்டை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அங்கே ஃபஸ்ட்டு பிராடாக ரன் பண்ணுங்க. உங்கள் பிராண்டு கொஞ்சம் ரன் ஆகட்டும். அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபிக்காக திருச்சி மாதிரி ஒரு ஏரியாவை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணி அந்த பின்கோடை கண்டுபிடிச்சி அங்கே கொண்டு வருவாங்க. இன்ச்சு பை இன்ச்சாக போங்கன்றது. கொஞ்சம் நான் இதை முடிக்கிற வரைக்கும் கொஷினுக்கு லாஸ்ட்டாக டைம் தரேன். அப்போ பேசலாம் ப்ளீஸ். டைம் ஆகிட்டு இருக்கு. சரியா? இப்போ இந்த ப்ரௌஸில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே பாருங்க டெமோகிராஃபி. சிஸ்டர் நீங்கள் டவுட் கேட்டிங்களா? இங்கே வந்துருச்சு பாருங்க. டெமோகிராஃபியில் எஜுகேஷன் லெவலில் கொண்டு வந்திருக்கேன். எஜுகேஷன் லெவலில் நான் என்ன பண்ணியிருக்கேன்? ப்ரொஃபஷனல் டிகிரி முடிச்சவன உள்ள கொண்டு வந்திருக்கேன். சரியா? இப்போ ஐடி இண்டஸ்ட்ரி டைப் பண்ணுங்க. ஐடி பீப்புளெலாம் என் ப்ராடக்ட்டை வாங்கலாம் அப்படின்றது. சும்மா ஐடின்னு டைப் பண்ணி விடுங்க. ஐடி கைஸ்லாம் நம்ம ப்ராடக்ட்டை வாங்கலாம். ஏன்னா ஐடி பீப்புளாக அந்த அப்பார்ட்மெண்ட் வாங்கலாம். என் அப்பார்ட்மெண்ட் வந்து 70 லட்ச ரூபா சோழிங்கநல்லூரில் இருக்குது. நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறது கஷ்டமாக இருக்கா? இஎம்ஐயில் வாங்கலாம், ஈஸியாக வாங்கலான்னு ஐடி எம்ப்ளாயிஸ்லாம் நான் டார்கெட் பண்ணுறேன். சரிங்களா? டார்கெட் பண்ணுங்க ஐடியில் இருக்கவங்கள, வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்க பீப்புள்ஸ்லாம். இதெல்லாம் ஒரு அசியூமினேஷன்ஸோட டார்கெட்ஸ்ன்றது. மெட்டாவுக்கே ஆல்ரெடி தெரியும் யாருக்கு இந்த ஆடை கொண்டு போய் காட்டணும்னு சொல்லிட்டு. ஏன்னா இதெல்லாம் நம்ம போட்டுக்கிறோம். இதுக்கான டூல்ஸ்லாம் இருக்கு. interestinsight.com interestinsight.com இந்த டூலை டைப் பண்ணி, இந்த டூலை லாகின் பண்ணி, இது காஸ்ட் 3 ஃப்ரீ கீவேர்ட்ஸ் கிடைக்கும். நான் வந்து ரியல் எஸ்டேட் விற்கிறேன், என்னோட ஆடியன்ஸோட கீவேர்ட்ஸ் கூட எப்படிலாம் போட்டு அவன் சர்ச் பண்ணுவான்னு கொடுத்துன்னு கேட்டிங்கன்னா கம்ப்ளீட் கீவேர்ட்ஸை கொடுக்கும். நீங்கள் கூட நீங்கள் போட்டுக்கலாம். சரியா? ஓகே, எனஃப். ஓகேவா? இப்படி இந்த ப்ரௌஸ் ஓப்பன் பண்ணுங்க. இந்த ப்ரௌஸில் உங்களுக்கு அப்ராக்சிமெண்டா என்னென்ன டீட்டெயில்லாம் போடலாம், அவங்க பிஹேவியர் என்ன, இன்ட்ரெஸ்ட் என்ன, டெமோகிராஃபி என்ன, இப்படிலாம் இருந்தால் என் ப்ராடக்ட்டை வாங்கலாம்ப்பா, இப்படிலாம் இருந்தால் அவங்க என்கிட்ட வரலாம்ப்பா, இப்படிலாம் இருந்தால் உள்ளே கொண்டு வரலாம்ப்பா. இன்கம் லெவலை ஒன்று போட்டு விடுங்க. இன்கம் லெவல் வந்து ஒரு 50,000 ரூபாயிலேருந்து 1 லட்ச ரூபாய் வரைக்கும் இருக்கிற மாதிரி ஒன்று போட்டு விடுங்க. பிஹேவியரில் இன்கம் லெவல் இருக்கும். ஃபினான்ஸ்ன்னு இருக்கா? ஃபினான்ஸில் வாங்க. டெமோகிராஃபி இல்லைனா பிஹேவியர் எனிதிங் அதெல்லாம் ஒன்று இருக்கும் பாருங்க. ஃபினான்ஷியல் இன்கம் லெவல். ஆமாம், இன்கம் லெவலில் பர் ஆனம்க்கு என்ன பண்ணலான்றது ஒரு 25லேருந்து அப்படின்ற மாதிரி வச்சுங்க. ஏதாவது ஒன்று போட்டு விடுங்க. 25 to 50% பர் ஆனம்க்கு இருக்குது அப்படின்னு இதை செலக்ட் பண்ணிக்கங்க. புரியுதா? யாரெல்லாம் பர் ஆனம் வந்து இவ்வளோ லேக்ஸ் சம்பாதிக்கிறாங்களோ இவங்கெல்லாம் நான் டார்கெட் பண்ணுறேன். ஏன்னா அவங்க தான் என் ப்ராடக்ட் வாங்குவாங்க. இப்படி தான் ஐஃபோன் கண்டுபிடிக்கும். யாரெல்லாம் வந்து மந்த்லி வந்து 50,000 40,000 சம்பாதிக்கிறானோ அவனெல்லாம் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ற மாதிரி கொண்டு வரும். புரியுதா? ரைட்டா? இப்போ அதை கிளிக் பண்ணிட்டீங்களா? இப்போ அடுத்து கீழே வாங்க. லாங்குவேஜ் இருக்குல்ல, லாங்குவேஜ் என்ன பண்ண போறீங்க? நான் வந்து தமிழ் மட்டும் கொடுத்துக்கிறேன், இல்லை இங்கிலீஷ் கொடுத்துக்கிறேன். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டையும் போடுங்க. தமிழ் கொடுங்க, இங்கிலீஷ் கொடுங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ். ரைட்டா? போதும். சரிங்களா? இந்த ப்ராடா வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு கேட்டிங்கன்னா க்ரீன் கலர் வரதுக்கு இன்னும் கொஞ்சம் கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணி விட்டுருங்க. சரியா? இல்லைனா குறைச்சி விட்டுருங்க ப்ராடா இருக்கிறதுக்கு. ஏன்னா இந்த க்ரீன் கலரில் வரணும். ஏன்னா இப்படியும் பண்ணக்கூடாதான்னு கேட்டால் பண்ணலாம். சரியா? ஆடியன்ஸை குறைக்கிறீங்க, கம்மியாக குறைக்கிறீங்க. மெட்டாவுக்கு வந்து அதிகமான ஆப்ஷன்ஸை கொடுக்கணும், கம்மியாக கொடுக்கக்கூடாது. பிராட்ல ரன் பண்ணுறது பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்லுவேன். இது பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு கேட்டால் பண்ணலாம், பண்ணாமலும் இருக்கலாம். சரியா? ஒன்றும் தப்பு கிடையாது இல்லை. சரியா? அடுத்து பிளேஸ்மெண்ட்டில் வாங்க. எடிட் பிளேஸ்மெண்ட் கொடுத்தீங்கன்னா இல்லை கீழே. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கா? எஸ், அட்வான்டேஜில் இருக்குது. மேனுவலாக மாற்றுங்க. பிளேஸ்மெண்ட்டை மேனுவலாக மாற்றுங்க. சரியா? இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராமையும் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துருக்குது. நான் ஆடியன்ஸ் நெட்வொர்க்கையும் எடுத்துக்கிறேன், மெசஞ்சரையும் எடுத்துக்கிறேன், த்ரெட்ஸையும் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கிறேன். என் ஆட் எல்லா பக்கமும் போகுதுன்னு சொல்லி. ஓகே, ஃபோன் கால்லாம் இருக்கனால அந்த ஆப்ஷனை காட்டாமல் இருக்கும். கரெக்டாக? இல்லை காட்டுதுன்னா கிளிக் பண்ணிடுங்க. எல்லா இதுலையுமே கிளிக் பண்ணி விடுங்க ஆடியன்ஸை ப்ராடா காட்டுறதுக்கு. கரண்ட் செலக்ட்ல தான் இருக்குல்ல. ஓகே, டன். ஸோ இப்போ இதில் பாருங்க, ஃபேஸ்புக் ஸ்டோரியில் மட்டும் காட்டு, ஃபேஸ்புக் இன்ஸ்டா ஃபீடில் மட்டும் காட்டு, இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் மட்டும் காட்டு, மார்க்கெட் பிளேஸில் காட்டுன்னு ஒரு இடமா பிரித்து ஆட் இங்கே மட்டும் காட்டுன்னு உங்களால் காட்ட முடியும். புரியுதா? இதில் எல்லாமே உங்களுக்கு வரும். நீங்கள் தேவைப்படுற இடத்துல செலக்ட் பண்ணிக்கலாம், அன்செலக்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே இந்த இடத்துல நீங்கள் ப்ராப்பராக பண்ணலான்றது. புரியுதா? ஸோ இப்போ இது கம்ப்ளீட்டாக ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. ஓகே, கிளிக் பண்ணி காமிச்சது போதும். அந்த இடத்துல நீங்கள் இதெல்லாம் பண்ணலான்றது. சரியா? இந்த நெக்ஸ்ட் டிவைஸ் ஆப்ஷன் இருக்கும் பாருங்க. டிவைஸ் என்னது வந்து பார்த்துன்னு கேட்டிங்கன்னா மொபைலில் மட்டும்தான் காட்டணுமா இல்லை சிஸ்டத்துலையும் காட்டணுமா அப்படின்றது இருக்கு. ஏன்னா அதுக்கும் ஸ்பெண்ட் பண்ணுறோம்ல. இப்போ டிவைஸ் ஆப்ஷனுக்கு வாங்க. இந்த இடத்துலயே இதெல்லாம் ஸ்க்ரோல் பண்ணி மெதுவாக பாருங்க, ஒரு 2-3 டைம் பாருங்க. ஆனால் ஆடை லான்ச் பண்ணுறது பப்ளிஷ்னு ஒரு ஆப்ஷன் காட்டுங்க. அதுக்கப்புறம் தான் ஆட் லான்ச் ஆகும்.
அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க இது வரைக்கும் பண்ணிட்டே இருக்கலாம்ன்றது. பயப்படவே வேண்டாம்ன்றது. ரைட்டா? இப்போ என்னோட ஆட் வந்து பிரீமியம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு காட்டுறேன்? நான் ஆல் டிவைஸ்ல காட்டல. சரியா? ஆண்ட்ராய்டு ஒன்லி, iOS ஒன்லி அப்படின்ற மாரி இருக்கு. சரியா? இந்த இடத்துல எது தேவையோ அத மட்டும் கிளிக் பண்ணி குடுக்கலாம். நான் இப்போதைக்கு ஆல் டிவைஸ் குடுத்துருக்கேன். உங்களுக்கு காட்டணுங்கிறதுக்காக. புரியுதா? ஸோ வேற எதுவும் பண்ண வேண்டாம். ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. அவ்வளதான். இத குடுத்துட்டீங்களா? நெக்ஸ்ட் டைரக்ட்டா உங்களுக்கு எங்க வந்துரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பப்ளிஷ்ன்ற ஒரு பிளேஸஸ்க்கு வரும். இங்க தான் ஸ்கெட்சே இருக்கு. சரியா? இப்ப ஆடோட நேம் குடுக்கணும்ல. சேம் ரியல் எஸ்டேட் ஆட் குடுத்துடுறோம். இப்ப ப்ரோ ஒருத்தர் கேட்டாரு. என்ன கேட்டாருன்னா, வீடியோ அப்லோட் பண்ணுங்கன்னு. இங்க வீடியோ அப்லோட் பண்ணுவோம். பிரைமரி டெக்ஸ்ட் ஒரு வீடியோவுக்கு மேல இந்த கன்டென்ட், ஹூக், பிரைமரி டெக்ஸ்ட், கால் டூ ஆக்ஷன் எல்லாம் இங்க தான் நடக்க போகுது. சரியா? ஸோ வோல்டிரா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் Facebook, Instagram 2க்கும் ஆட் ரன் பண்றேன். ஆட் கிரியேட்டிவ்க்கு வரேன். சரிங்களா? மேனுவலா இருக்கிறது எல்லாமே மேனுவல்ன்றதெல்லாம் எல்லாத்தையும் மேனுவல் மாத்திடுறேன். இதெல்லாம் எடுத்துடுறேன்றது. சரியா? ஃபோன் நம்பர் ஆட்டோமேட்டிக்கா நான் லிங்க் பண்ணியிருக்கேன். ஃபோன் நம்பர் வந்துருச்சுன்றது. சரியா? ஸோ ஆட் கிரியேட்டிவ்ல வீடியோ ஆடா போட போறீங்களா? இல்ல இமேஜ் ஆடா போட போறீங்களா? 2 இருக்கு. புரியுதா? நான் வந்து பாத்துன்னு கேட்டீங்கன்னா, வீடியோ ஆட் ரன் பண்ண போறேன். அதனால வீடியோன்னு குடுத்துக்கிறேன். சரியா? வீடியோ குடுத்துருங்க. அந்த வீடியோவ அப்லோட் பண்ணிட்டு தனியா ஒருக்கா ப்ளே பண்ணி காட்டுங்க. ஹூக்கான வீடியோஸ்லாம் எப்படி இருக்கட்டும்ன்றது. ஒரு சாம்பிள்க்கு உங்களுக்கு. அவ்வளோதான். இத பண்ணீங்கன்னு கேட்டா கேம்பெயின் முடிஞ்சிருச்சு. சரியா? இது ஒரு டைம் மிஸ்டேக்ஸ் பண்ணுவீங்க. இங்க பாருங்க. ரியல் எஸ்டேட்க்கு இந்த மாரிலாம் பண்ணலாம். இதெல்லாம் ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்தது உங்களுக்கு. நாங்க கிரியேட் பண்ணி. உங்க அபார்ட்மெண்ட் இருக்கா? இதான் இந்த மியூசிக் பாருங்க. வீடியோ எப்படி வருதுன்றது. ஸ்கிப் பண்ணாம போணும்னா அவங்கள அட்ராக்ட் பண்ற மாரி பார்க்க வைக்கிறதுக்கு என்ன மாரி ஹூக்கா குடுக்க போறீங்க? அப்படின்றதெல்லாம் இருக்கு. ஓகே. டன், டன். இந்த மாரியான வீடியோஸ்லாம் நீங்க ப்ளே பண்ணி காட்டலான்றது. சரியா? நெக்ஸ்ட். ஸோ இந்த மாரி வீடியோஸ் நீங்க கிரியேட்டிவான வீடியோஸ்லாம் நெறைய கிரியேட் பண்ணலாம். கிரியேட் பண்ணி உங்க வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நீங்க பேச போற விஷயமும், பண்ண போற விஷயமும் அந்த வீடியோக்குள்ள எப்படி வருதுன்றத பொறுத்து தான் மக்கள் வருவான். ஏன்னா Instagramல நீங்க நான் மட்டும் கிடையாது. மில்லியன்ஸ் ஆஃப் பீப்பிள்ஸ் இருக்காங்க. புரியுதா? ஸோ ஒரு 3 செகண்ட்குள்ள அவங்க ஸ்க்ரோல் பண்றதுக்கான நெறைய ஆப்ஷன்ஸ் இருக்குன்றது. புரியுதா? எப்படி உங்க ஹூக் அட்ராக்ட் பண்ண போது, என்ன மாரி கொண்டுட்டு வர போறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம்ன்றது. புரியுதா? அத நீங்க பண்ணணும்ன்றது. அத நீங்க பண்ணல அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களால பண்ண முடியாது. புரியுதா? அத அட்ராக்ட் பண்ணும். இது வீடியோ கிரியேட்டிவ்ல இருக்கு. மேல இருக்கக்கூடிய அந்த பிரைமரி டெக்ஸ்ட்லாம் இருக்குது. புரியுதா? இதெல்லாம் நம்ம காட்டுவோம். சேம் ChatGPTக்கு போவோம் மறுபடியும்ன்றது. சரியா? இப்ப வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். வீடியோ குடுத்துருங்க. சரியா? வீடியோ ட்ரிம் பண்ணுமான்னு கேட்குது. ட்ரிம் பண்ண தேவையில்ல. நான் அப்படியே ஸ்கிப் அண்ட் கன்டின்யூ குடுக்குறேன். ஸ்கிப் அண்ட் கன்டின்யூ குடுங்க. சரியா? வீடியோ எப்படி எப்படிலாம் காட்டும்னு கேட்குது. ஒரிஜினல் சைஸ் புரியுங்களா? வீடியோ வந்து 3 சைஸ்ல இருக்கும். புரியுதா? 9:16 ஒரு சைஸ்ல வாங்கணும். நீங்க ஒரு வேள வெளியில குடுத்து வீடியோ வாங்குறீங்கன்னா, 9:16 அப்படின்றதுல வாங்கணும். 1:1ன்ற ஒரு வேரியேஷன்ல வாங்கணும். 16:9ன்ற ஒரு வேரியேஷன்ல வாங்கணும். இந்த 3 வீடியோ இருந்தா தான் இந்த எல்லா பிளாட்ஃபார்முக்கும் செட் ஆகும். இல்ல ப்ரோ என்ட்ட ஒரு வீடியோ தான் இருக்குன்னா, பிளாட்ஃபார்ம நீங்க சேஞ்ச் பண்ணணும். அதோட எரரும் இங்க காட்டும். சரியா? இப்ப நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் குடுக்குறேன். நெக்ஸ்ட் குடுத்ததுக்கப்புறம், இங்க உங்களுக்கு பிரைமரி டெக்ஸ்ட்னா என்ன? ஹெட்டிங் என்ன? கால் டூ ஆக்ஷன்னா என்னன்னு கேட்கும். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, Facebookல இப்ப நம்ம ஆப்பிளோட ஸ்பான்சர் பார்த்தோம்ல, அதுக்கு மேல கன்டென்ட் எழுதியிருக்கான். நடுவுல ஃபோட்டோ இருக்குது. கீழ கால் டூ ஆக்ஷன் பட்டன் எடுத்திருக்கான். ஷார்ப் நோன்னு பட்டன் குடுத்தா வருதுன்றது. இத அப்படியே இங்க நீங்களும் பண்ணுவீங்கன்றது. புரியுதா? இப்ப பிரைமரி டெக்ஸ்ட். ChatGPT ஓப்பன் பண்ணிக்கங்க. புரியுதா? ChatGPT ஓப்பன் பண்ணி, ஜஸ்ட் புரியுதா? இதுல நான் வேற ஒரு ப்ராம்ப்ட்ட குடுத்து வச்சிருக்கேன்ன்றது சரிங்களா? இந்த மாரியான ப்ராம்ப்ட் ப்ராப்பர்ட்டி ஓரியன்ட்டா நான் குடுத்துருக்கேன்றது. சார் 1 கிளிக் காஸ்ட் எவ்வளோ வரும்? சொல்றேன். வெயிட் பண்ணுங்க. இன்னும் அதெல்லாம் அடுத்த டாபிக் வருவோன்றது. சரிங்களா? ஸோ இப்ப இந்த ப்ராம்ப்ட்ட குடுத்துருக்கேன். ஆக்ட் அஸ் அ டிஜிட்டல் மார்க்கெட்டர். நான் எப்படி இருங்க மேல ஸ்க்ரோல் அப் பண்ணுங்க. Just ஸ்க்ரோல் a அப். just a ஓகே. டன். ஆக்ட் அஸ் அ டிஜிட்டல் மார்க்கெட்டர். ஐ அம் டார்கெட்டிங் ஃபார் ஸ்மால் பிசினஸ் ஓனர்ன்னு இந்த இடத்துல வரணும். ஸ்மால் பிசினஸ் ஓனர்ன்னு மாத்திக்கங்க. சரிங்களா? அந்த ஹெட்டிங்க்கு வாங்க. மேல ஸ்க்ரோல் அப் பண்ணுங்க.
நியூ நியூ ஆக்ட் அஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டர். ஆக்ட் அஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டர் போங்க. ஓகே, டன். ஸோ இப்போ இந்த இடத்துல ஸ்மால் பிசினஸ் ஓனர் மாத்துங்க. ஐ எம் டார்கெட்டிங் ஃபார் ஸ்மால் பிசினஸ் ஓனர். சரி, ஓகே. பீப்புள் ஹூ ஐம் பிளானிங். ஓகே, டன். ப்ராப்பர்ட்டி. ஓகே, டன் இருக்கு, கரெக்டாக இருக்கு. ஸோ ஆக்ட் அஸ் டிஜிட்டல் மார்க்கெட்டர், ஐ எம் டார்கெட்டிங் பீப்புள் ஹூ ஆர் பிளானிங் டு பர்ச்சேஸ் ப்ராப்பர்ட்டி சச் அ ஃபர்ஸ்ட் டைம் அண்ட் ஹோம் பையர்ஸ், நியூலி மேரிட் கப்புள்ஸ், ஃபேமிலி அப்கிரேடிங் தர் ஹோம்ஸ், ஆர் இன்வெஸ்டர் லுக்கிங் ஃபார் த ரெசிடென்சியல் பிளாட்ஸ். சரியா? திஸ் பிளாட் வாண்ட் டு பையிங் த ரைட் ப்ராப்பர்ட்டி, ட்ரூத் ஒர்த்தியா இருக்கணும், பில்டரை பேஸ் பண்ற மாதிரி இருக்கணும், ரிலேட்டபிளா இருக்கணும், இன்டீரியர் டிசைன்ஸ்லாம் மேக் பண்ணிருக்க மாதிரி இருக்கணும். சரியா? ட்ரீம் ஹோமை பில்ட் பண்ற மாதிரி இருக்கணும். தே ஆல்சோ வாண்ட் இன்க்ரீஸ் தர் பிராண்ட் விசிபிலிட்டி அப்படின்ற மாதிரி. இப்போ இதில் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறா, யார் விற்கணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்க ப்ராப்பர்ட்டி விற்கணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்க பிராண்டை யூஸ் பண்ணி பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, மெட்டாவை யூஸ் பண்ணி யாரெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் நான் டார்கெட் பண்றேன்றது இது கஸ்டமர் அவதார். இதை நீங்க டைப் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம், புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டர், நான் வந்து ஸ்மால் பிசினஸ் ஓனர்லாம் டார்கெட் பண்றேன். அவங்களுக்கு மெட்டாவை யூஸ் பண்ணி லீட் ஜெனரேஷன் பண்ணி கொடுக்க போறேன். அவங்களோட கஸ்டமர் அவதார் ஆர் பையர் பர்சனா இல்ல ஐடியல் கஸ்டமர் எனக்கு கொடு, இன்க்ளூடிங் அவங்க லொகேஷன், டெமோகிராஃபி இதெல்லாம் சேர்த்து எனக்கு கொடுனா கம்ப்ளீட்டா ஒரு டார்கெட் கொடுத்துரும். அதை எடுத்து நீங்க அந்த டெம்ப்ளேட்ல வச்சுக்கலாம். சரியா? அதுதான் இது. சரியா? இப்போ இதை கொடுத்து முடிச்சிட்டோமா? இப்போ இது கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம், சரியா, இதுல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரியா, இதே காப்பியை யூஸ் பண்ணி எனக்கு ஃபேஸ்புக் ஆட்ஸை கொடு, அதுல பிரைமரி டெக்ஸ்ட், ஹெட்லைனு, கால் டு ஆக்ஷன் பட்டனு, டிஸ்கிரிப்ஷன் இதெல்லாம் கரெக்டா இருக்கிற மாதிரி எனக்கு கொடுன்னு கொடுத்து இப்படி கேட்டாலும் அது கொடுக்கும். இல்ல இது மாதிரி வேற மாதிரி டைப் பண்ணாலும் இது கொடுக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த கண்டென்ட் நீங்க கொடுத்துறீங்களா? ஓகே, அசியூம் பண்ணிக்க. சரியா? அசியூம் பண்ணிக்க நான் ஒரு காப்பிரைட்டரு. என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, யாரு ரியல் எஸ்டேட்டை பை பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, ஹோம் பை பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, இன்டீரியர் டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ, ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹூக் ரேட்டிங்கை கொடு, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கால் டெக்ஸ்டனை கொடு, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷனையும் கொடு அப்படின்னு நான் கேட்குறாரு. சரிங்களா? இது ஐடியா மாடலில் கொடு அப்படின்னு. இந்த மோஸ்ட் ஆஃப் ஆல் சக்ஸஸ்ஃபுல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி பண்ற ஒரே ஃபார்முலா ஐடியா ஃபார்முலா. சரிங்களா? இந்த மாடலை யூஸ் பண்ணுவாங்க. ஐடியா மாடல் எனக்கு கொடு அப்படின்னு கேட்டிருக்காரு. இப்போ இதை டைப் பண்ணி விடுங்க. இதை டைப் பண்ணிங்க கேட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஒரு பிரைமரி டெக்ஸ்ட், ஹெட்டிங்ஸ் எல்லாமே கொடுக்கும். சரிங்களா? இது எப்படி கொடுக்குதுன்னு பார்ப்போம். ஓகேவா? அட்டென்ஷன் கிராப் எப்படி பண்ணுது, என்ன மாதிரி பண்ணுது அப்படின்றது. சரிங்களா? நீங்க இதை கிரியேட்டிவ் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். மோர் அண்ட் மோர் இன்னும் அட்ராக்ட் பண்ணி எவ்வளவு வேணா கேட்கலாம். அது கொடுத்துட்டே இருக்கும் உங்களுக்கு. சரியா? ஃப்ரீ தான் இந்த வெர்ஷன். இதை யூஸ் பண்ணி நீங்க ஹெட்டிங் எழுதணும். சரியா? ஸ்க்ரோல் அப் பண்ணுங்க. ஓகே. இப்போ இந்த பிரைமரி டெக்ஸ்ட் அட்டென்ஷன் எப்படி கொடுங்க பாருங்க. ஸ்டில் சர்ச்சிங் ஃபார் த பெர்ஃபெக்ட் பிளேஸ் டு ஹோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. புரியுதா? இன்னும் நீங்க வீட சர்ச் பண்ணிட்டு தான் இருக்கீங்களா? கால் டு ஹோம். புரியுதா? அப்படின்ற மாதிரி. லுக்கிங் ஃபார் டிரான்ஸ்ஃபர் யுவர் நியூ ஸ்பேஸ் இன் த ட்ரீம் இன்டீரியர். புரியுதா? உங்க வீட்டுக்கு இன்னுமா இன்ட்ரடியூஷன் பண்ணாம இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தேடிட்டு இருக்கீங்களா? அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் அட்டென்ஷன் உங்களுக்கு வந்து ஹூக்கு. சரிங்களா? ஹூக்கு, ஹெட்லைன்ஸ்க்கு உண்டான ஹூக்கு. சரிங்களா? ஸோ டிசைர் என்ன பண்ணுது பாரு. வெரிஃபைட் ப்ராப்பர்ட்டின்னு இருக்கு, ட்ரஸ்டட் பில்டர்ஸ், டிசைன் எக்ஸ்போர்ட், கம்ப்ளீட் அசிஸ்டன்ட் ஃபார். நீங்க இதெல்லாம் அப்படியே தமிழ்ல பாருங்க. நான் தமிழ்ல சொல்றேன்றது. புரியுதா? வெரி ஃபாஸ்டா பிகினர் டு பிக் பண்ண வெயிட் பண்ணுங்க ப்ரோ. நான் சொல்றேன் எல்லாமேன்றது. புரியுதா? ஸோ வெரிஃபைட் பையரா இவங்க இருக்கிறாங்க. ட்ரஸ்டட் பேஸ் பண்ணி பில்டரை டெஸ்ட் பண்ணலான்றது. நீங்க கம்ப்ளீட்டா ஒரு வீடு வாங்குறதுல இருந்து கம்ப்ளீட் ப்ராசஸ் வரைக்கும் ஒரு அசிஸ்டன்ட் தேவையா? சரி, நாங்க இருக்கிறோம். டிரான்ஸ்பரண்ட் டீடைல்ஸ் வேணுமா? உங்களுக்கு டிசைன் பர்சனலா வேணுமா? நாங்க இருக்கோம். அப்படின்றதெல்லாம் இவங்க டிசைர்ல கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்து கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. கால் டு ஆக்ஷன். கால் டு ஆக்ஷனுக்கு என்ன பண்ணிருக்கோன்றது. சரியா? புக் ஃபார் ஃப்ரீ கன்சல்டேஷன் டுடே. சிம்பிள். முடிஞ்சிருச்சா? அடுத்து கீழே வாங்க. இன்னொரு என்ன மாதிரி கொடுத்துருக்குன்ட்டு. இப்போ அடுத்து ஹெட்லைன் எப்படி கொடுத்துருப்பாருங்க. ஸ்டார்ட் யுவர் நியூ சாப்டர் இன் நியூ ஹோம் மாடல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருச்சு. ஒரு புதுசான ஒரு சாப்டர் ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு நியூ ஹோமோட அப்படின்னு கொடுத்துருச்சு. ஹெட்டிங் மேலே ஹெட்டிங் கொடுத்துட்டோம். இப்போ ஏன்னா வீடியோ வந்து எப்படி இருக்கும், ரியல் எஸ்டேட் வீடியோ சம்மந்தமா இருக்கும். மேலே ஹெட்டிங் கொடுத்துட்டோம். சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்படி அட்டென்ஷன் கிராப் மேலே மேலே மேலே. ஓகே, டன். ஸ்லோ வெயிட். ஸோ நியூலி மேரிடா, சர்ச்சிங் ஃபார் வீடு. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வீடு வாங்க போறீங்களா, லிவிங்ல இருக்கணுமா, லிவிங் டுகெதரா, லீவ் வீடு பார்க்கணுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் இந்த ஹூக் ஹெட்டிங் கொடுக்கலாம். சரியா? டிசைர்ல என்ன பண்ணலாம், இமேஜினேஷன் பண்ணிக்கங்க. ஒரு நியூ ஹோம் உங்ககிட்ட இருக்குது. சரியா? நீங்க 2 பேரும் கப்புள்ஸா ஒரு வீட்டில் இருக்கிறீங்கன்றது கஸ்டம் டிசைன்ல இருக்குது, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்குது, ப்ரீமியம் ப்ராப்பர்ட்டியா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் டிசைர்ல கொடுத்துட்டோம். சரிங்களா? கால் டு ஆக்ஷன். மெசேஜ் அஸ் நவ் ஃப்ரீ ஹோம் பிளஸ் இன்டீரியர் டிஸ்கவர் கால் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. புரியுதா? இதை நீங்க வேற மாதிரி கூட சூஸ் பண்ணலாம். மெசேஜ் பண்ணுங்க,
வீடு வாங்குறதுக்கான என்னென்ன டாக்குமெண்ட் டீட்டெயில்லாம் தேவையோ அதை கம்ப்ளீட்டா ஒரு பிடிஎஃப் நான் சென்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி கொடுத்துடலாம். புரியுதா? இதுதான் சிம்பிள். புரியுதா? இது அப்படியே அங்க கண்டென்ட்டா நம்ம டைப் பண்ண போறோம். இந்த செகண்ட் ஃபார்மேட் எடுத்துக்கங்க அஜித். நியூலி மேரிட் கப்பிள்காக ட்ரை பண்ணியிருக்கிறத இவங்களை பேஸ் பண்ணி, ஏன்னா நம்ம ஆடியன்ஸ் செக்மெண்ட்டை பிரிக்கிறோம். நியூ மேரிட் கப்பிள்மெண்ட்டா இருக்கவங்கள நம்ம கூப்பிடுறோம். புரியுதா? சி காய்ஸ், ஒரு ப்ராடக்ட் 5 விதமான ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணும். வீடுன்றது மிடில் கிளாஸ்க்கும் தேவைப்படும், அப்பர் மிடில் கிளாஸ்க்கும் தேவைப்படும், லோயர் மிடில் கிளாஸ்க்கும் தேவைப்படும். புரியுதா? இந்த எல்லாருக்குமே தேவைப்படுற விஷயம். நியூ கப்பிள்ஸ்க்கும் தேவைப்படும், எங்க மேரேஜ் ஆகாத பீப்புளுக்கும் தேவைப்படும். புரியுதா? இந்த ஒரு ப்ராடக்ட் எத்தனை பேருக்கு தேவைப்படுதுன்னு கண்டுபிடிக்கணும். புரியுதா? அவங்களுக்கு ஏற்ற மாதிரி கூட காப்பி எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஷாம்பு வச்சு சொல்றேன். ஷாம்புன்ற ஒரு ப்ராடக்ட் 5 விதமான ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஹேர் க்ரோத்துக்கு இருப்பாங்க, டேண்ட்ரஃப் ஃபால்ஸ்க்கு இருப்பாங்க, ஹேர் ஃபால்ஸ்க்கு இருப்பாங்க, ஸ்மூத்னஸ்க்கு இருப்பாங்க. சரியா? ஸோ அடர்த்தியான முடி வேணும்னா உங்களுக்கு இதை கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த 5 விதமான ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஒருத்தருக்கும் ஒரு ப்ராப்ளம். புரியுதா? ஒருத்தருக்கும் ஒரு காப்பி எழுதி 300 நம்ம கொண்டு வந்த கிளைண்ட்டை அப்படியே 5 × 300 1500 உள்ள கொண்டு வரலாம். புரியுதா? ரொம்ப சிம்பிள். புரியுதா? இப்போ நான் மொத்தத்தையும் காப்பி பண்ணி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரைமரி டெக்ஸ்ட்ல ஃபர்ஸ்ட்ல கொடுத்துட்டேன். சரியா? இப்போ ஹெட்டிங் என்ன போட போறேன்? ஹெட்லைனுக்கு ஸ்டார்ட் யுவர் நியூ சாப்டர் இன் எ ஹோம் மேட் ஃபார் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல கொடுத்துட்டேன். ஸ்டார்ட் யுவர் நியூ சாப்டர் மட்டும் வச்சிருங்க போதும். அந்த இடத்துல சிம்பிளா கொடுத்துருங்க. ஸ்டார்ட் யுவர் நியூ சாப்டர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருங்க. புரியுதா? ஐஃபன் போட்டு விட்டுருங்க. இப்போ கால் டு ஆக்ஷன் இடத்துல என்ன கொடுத்துடலாம்? நீங்க வந்து பார்த்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, கான்டாக்ட் அஸ் நவ் அப்படின்னு கொடுங்க. டிஸ்கிரிப்ஷன் டீடைல்ஸ்க்கு கான்டாக்ட் அஸ் நவ், இல்லைன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஏதாவது சிம்பிள் கான்டாக்டை கொடுங்கன்றது போதும். இங்கே மேலே இருக்கு பாருங்க, மெசேஜ் ஃபார் நவ் ஃப்ரீ இன்டீரியர் டிசைன். அதை காப்பி பண்ணி இந்த இடத்துல போட்டுருங்க. சிம்பிள். ரைட்டா? இப்போ இதை கொடுத்துட்டீங்களா? இதை கொடுத்துட்டீங்க. சரியா? இந்த எல்லா விஷயத்தையும் இந்த இடத்துல கொடுத்துட்டோன்றது. இப்போ இது எப்படி வரும்னு நமக்கு தெரியணும்ல. இப்போ டன் கொடுத்துருங்க. இது எப்படி வரும்னு நான் காட்டுறேன். இப்போ இங்கே வரும். ஆட் வந்துருச்சா? இப்படி தான் உங்களுக்கு ஆட் ஓடிட்டு இருக்கும். எப்படி கால் பண்ணணும், நம்ம மேட்டரை போட்டோமா, கால் பண்ணணும், அவன் நமக்கு கால் பண்ணணுன்றது. ப்ரிவியூ கொடுத்துருங்க. அப்போ தான் ப்ரிவியூவில் உங்களுக்கு கிளியராக தெரியும். அடுத்த டாபிக் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டாபிக் வர போகிறோன்றது. காய்ஸ், உங்ககிட்ட டைம் இருந்தால் இன்னொரு 1/2 hour எனக்கு கொடுங்க. ஏன்னா டைமும் ஆக போகுது. சேல்ஸை பற்றி கிளியராக பிச் பண்ணுறேன். 15, 20, 30 rupees வைக்கலாமா? அப்படிலாம் வச்சா அவங்க ஆடே ரன் ஆகாது தலைவா. நீங்கள் வந்து மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் வைக்கணும். அதுலேயே உங்களுக்கு காட்டும், எடுத்துக்காது. இப்போ ப்ரிவியூ கொடுத்துருக்காருல்ல, இந்த ப்ரிவியூவில் பாருங்க, ஒரு இடத்துலையும் எப்படி காட்ட போகுது. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, ஸோ ரீல்ஸ், இந்த இடத்துலலாம் எங்கெங்கெல்லாம் காட்ட போகுதுன்னு கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிடும். சரியா? இப்போ இந்த சீமோர் கொடுங்க ப்ரோ. சீமோர் கொடுங்க இந்த இடத்துல. மேலே இருக்க வீடியோவில், ஃபர்ஸ்ட் வீடியோவில் சீமோர்னு இருக்குல்ல, இந்த சீமோரை கிளிக் பண்ணுங்க. கீழே அந்த சீமோர்னு காட்டுது பாருங்க, அந்த உள்ளுக்குள்ளேயே, அந்த ஆடுக்குள்ளேயே கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம எழுதியிருக்க கண்டென்ட் இப்படி தான் காட்டும். ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம்ன்றதுக்கலாம். இப்போ எங்கே காட்டுது? ஃபேஸ்புக் ஃபீல்டில் எப்படி காட்டுதுன்னு இருக்கு. அதே இதை இன்ஸ்டாகிராமில் எப்படி காட்டுதுன்னு பாருங்க. இன்ஸ்டாகிராமில் அதே மாதிரி சீமோர் வைங்க. மேலே இருக்கா? எங்கே இருக்கு? ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்ல அப்டேட் ஆகல. ஓகே லேட்டாக எடுக்கும். லைவாக இருக்குல்ல, லேட்டாக எடுக்கும். பேக் கொடுங்க, பேக் வாங்க. இங்கே வெளியில் ப்ரிவியூவில் காட்டும், வெளியில் மறுபடியும். இப்போ இந்த இடத்துக்கு வாங்க, இந்த இடத்த ஸ்க்ரோல் பண்ணுங்க. சரியா? இப்போ இன்ஸ்டாகிராமில் எப்படி காட்டும் பாருங்க. இன்ஸ்டாகிராமில் கீழே டிஸ்கிரிப்ஷன் காட்டுது பாருங்க. கீழே சீமோர் கொடுங்க. ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க, மெதுவாக ஸ்க்ரோல் பண்ணுங்க. மினிமம் பட்ஜெட் 200 வச்சு ரன் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்றது. சரியா? ஜஸ்ட் ட்ரைலர் தானே. உங்களுக்கு 200 லேக்ஸ் ஆஃப் டீல முடிச்சவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்கன்றது. சரியா? அப்டேட் ஆகலைங்க. ஓகே, லேட்டா அப்டேட் ஆகும், விட்டுருங்க அப்போ. ஸோ சீமோர்னு அங்கேயும் ஆப்ஷன்ஸ் காட்டும்ன்றது. மேலே வாங்க, மேலே ஸ்க்ரோல் அப் பண்ணுங்க. ஓகே, டன். இப்போ இங்கேயே இன்ஸ்டாகிராமில் ஓகே, இன்னும் அப்டேட் ஆகல, லேட் ஆகும் சம்டைம்க்கு. சரிங்களா? இந்த அப்டேட் ஆகும்போது இங்கே சீமோர் கொடுத்தீங்கனாலே தெரிஞ்சிடும். இங்கே பாருங்க, ஸ்டார்ட் யுவர் நியூ சாப்டர்ன்றது எங்கே வந்துருக்குது? மேலே நம்ம நியூ மேரிட் சர்ச்சிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் டுகெதரா அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஹெட்டிங் போட்டாச்சு. கீழே இங்கே ஒரு ஹெட்டிங் கொடுத்தாச்சுன்றது. சரியா? ஸோ இந்த இடத்துல கால் நவுன் இருக்கு. சரியா? இப்போ நான் முன்னாடியே சொன்னேன் உங்களுக்கு எந்தெந்த பிளாட்ஃபார்ம்க்குலாம் இந்த வீடியோ அக்செப்ட் ஆகாதுன்றது. அதோட எரர் எல்லாம் இங்கே காட்டும். இங்கே பாருங்க 7 எரர் இருக்கு அப்படின்றது. சரியா? இந்த 7 எரரை நீங்க சேஞ்ச் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் ஃபீட்ல இது செட் ஆகல,
இன்ஸ்டாகிராமுக்கு எதுக்குமே செட் ஆகல. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் வீடியோ அந்த இடத்துல அப்லோட் ஆகல. ஏன்னா அது ட்ரையல் அண்ட் எரர் வீடியோ. சரியா? அதனால தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம்ல எந்த இடத்துலயுமே அது காட்டாம இருக்குதுன்றது. புரியுதா? அப்ப நம்ம என்ன பண்ணோம்? சேஞ்ச் குடுத்து அந்த வீடியோக்கு பதிலா வேற வீடியோ காட்டணும். அப்ப வீடியோ நீங்க அப்லோட் பண்றதுக்கு முன்னாடி 3 சைஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஒண்ணு நீங்க முன்னாடியே சைஸ் சொன்னன்றது நீங்க அங்க போய் பாருங்க. இந்த பிளேஸ் பண்றதுக்கு 9:1ல இருக்கணும், 16:9ல இருக்கணும், 1:1 இருக்கணும்ன்றது. புரியுதா? ஸோ இந்த மாரி வீடியோ இருக்கா அப்படின்னு நீங்க தெரிஞ்சுங்க. தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேட்டீங்கன்னா, வீடியோவோட சைஸ் தெரிஞ்சுச்சுன்னு கேட்டீங்கன்னா, சரியா? நீங்க ஈஸியா அப்லோட் பண்ணலான்றது. வெளிய வாங்க. பேக். சரிங்களா? ஸோ அந்த இடத்துல நீங்க ஈஸியா அப்லோட் பண்ணிக்கலான்றது. அப்லோட் பண்ணி இந்த கிரீன் கலர் பட்டன குடுத்தீங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆட் பப்ளிஷ் ஆயிடும். புரியுதா? வேற ஒண்ணுமே நடக்காது. ஆட் வந்து பப்ளிஷ் ஆயிடும். பப்ளிஷ் குடுத்து ஆஃப் பண்றதுனாலும் ஆஃப் பண்ணுங்க. சரியா? இது வந்து சிஸ்டத்துல எப்படி காட்டும், மொபைல்ல எப்படி காட்டும், எல்லா வெர்ஷனும் இங்க காமிச்சிரும். இவ்வளவுதான் காய்ஸ். நீங்க வந்து ஆட்ஸ ஈஸியா ரன் பண்ணிடலாம். சரியா? ஸோ இதுக்கப்புறம் இருக்கிற மெயின் டாபிக் என்ன தெரியுமா? கிளையன்ட் எடுத்ததுக்கு அப்புறம் சேல்ஸ் எப்படி க்ளோஸ் பண்றது? 0 to 1 லேக் எப்படி ஏர்ன் பண்றதுன்றது தான். சரியா? ஃப்ரீலான்சிங் ஜர்னினா என்ன? இதுல 4C ஃபார்முலான்னா என்ன? அப்படின்னு இப்ப நம்ம கம்ப்ளீட்டா பார்க்க போறோம்ன்றது. ரைட்டா? ஆட் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிஷ் ஆயிடுச்சு. ஆஃப் பண்ணிடுங்க. சரியா? இவ்வளவுதான் கேம்பெயின் பப்ளிஷ் ஆயிடுச்சுன்றது. சரியா? நான் இதுக்கு முன்னாடி சில டவுட்லாம் கேட்டீங்களா? கேம்பெயின்க்கு என்ன பட்ஜெட் சென்ட் பண்ணணும்? எவ்வளவு கிளையன்ட் வருவான்? அந்த கிளையன்ட் எல்லாம் எப்படி கொண்டுட்டு வந்திருக்கீங்க? எப்படி பேசியிருக்கீங்கன்னு. அது ரியாலிட்டி மேப்ல நான் இப்ப காட்டுறேன். சரியா? மறுபடியும் ஒரு 3 செகண்ட் வந்து 3 மினிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் எடுத்துக்கங்க. கொஞ்சம் குயிக்கா வாங்க. நான் முடிச்சு விட்டுறேன்ன்றது. சரியா? இன்னும் ஒரு 1/2 அன் ஹவர்க்குள்ள மொத்த டாபிக் முடிச்சிருவோம்ன்றது. சரியா? அஜித் நீங்க ஆட் ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு 3 நிமிஷம் பிரேக் விடுங்க. அவங்க ரிட்டர்ன் வரட்டும். நம்ம மறுபடியும் கன்டின்யூ பண்ணலாம்ன்றது. ஓகேவா?